சிபிஐ விசாரணைக்காக டெல்லி சென்றிருந்த விஜய் தனி விமானம் மூலமாக சென்னைக்கு திரும்பியிருக்கிறார். நேற்று டெல்லியில் விஜயிடம் சிபிஐ விசாரணையானது நடைபெற்றது. இந்நிலையில் சிபிஐ விசாரணை முடிவடைந்து தற்போது சென்னை திரும்பியிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். டெல்லியில் விஜயிடம் சிபிஐ விசாரணையானது நேற்று நடைபெற்ற நிலையில் தற்போது சென்னைக்கு திரும்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். சரவணன், விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சிபிஐ விசாரணைக்காக நேற்று டெல்லி சென்றிருந்தார். டெல்லியில அவர் 11:30 மணி அளவுல அவர் சிபிஐ அலுவலகத்துல ஆஜரான நிலையில் அவரிடம் ஒரு 7 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. 7 மணி நேரமாக விஜய் சிபிஐ அலுவலகத்துல, டெல்லி அலுவலகத்துல இருந்தார். சிபிஐ அதிகாரி சுனில்குமார் தலைமையிலான அதிகாரிகள் அவரிடம் விசாரணையை மேற்கொண்டார்கள். இந்த கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக பல்வேறு கேள்விகள் முன்வைத்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியானது. 50க்கும் மேற்பட்ட கேள்விகளை அவருக்கு முன்வைக்கப்பட்டதாகவும் அதற்கு அவர் பதிலளித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இன்னும் அவரிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டிய தேவை இருப்பதாகவும், அது இந்த பொங்கல் பண்டிகை முடிந்த பிறகு மீண்டும் ஒரு நாள் சம்மன் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சிபிஐ தரப்பிலும் சொல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு நாள் விசாரணை நடத்தக்கூடும் என்ற பயண திட்டத்துடன் டெல்லி சென்றிருந்த விஜய் நேற்று சென்னை திரும்புவதற்கான விமானம், அந்த வழக்கமான அந்த தனி விமானத்தை முன்பதிவு செய்யவில்லை. எனவே இன்றைய தினம்தான் 11 மணி அளவுல முன்பதிவு செய்திருந்ததாகவும், அதன்படியே காலை ஒரு 10:30 மணி அளவில் தான் அங்கிருந்து ஒரு தனி விமானம் புறப்பட்டிருந்தது. தற்பொழுது சென்னை வந்தடைந்திருக்கிறார் விஜய். இதற்கு பிறகு அவர் இங்க அடுத்த கட்ட ஆலோசனைகளில் ஈடுபடலாம். அதாவது இங்க கட்சி தொடர்பான இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான ஒரு குழு அமைத்தார்கள். அதே போன்று அடுத்த கட்டமாக கூட்டணி விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்துவது என கட்சி பணிகள்ல தீவிரம் காட்ட இருப்பதாகவும் கட்சியினர் தரப்புல கூறப்படுகிறது. இந்த வழக்குல ஏற்கனவே கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் எல்லாமே டெல்லிக்கு அழைத்து 3 நாட்கள் வரை சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டு விட்டது. அதன் பிறகு விஜயிடமும் இந்த விசாரணை தற்பொழுது நடந்திருக்கிறது. இந்த விசாரணையில அவர் கொடுத்த தகவல், அவர்களிடம் முன்வைக்கப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு அவர் அளித்த பதில் எல்லாமே கையெழுத்து பெறப்பட்டிருக்கிறது. அது பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. இது குற்றப்பத்திரிகையிலும் இந்த விஷயங்கள், இந்த நடத்திய அந்த விசாரணை எல்லாமே இடம்பெறும். இது நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்படும். சிபிஐ கிட்டத்தட்ட இந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல ஒரு இறுதி விசாரணையில் இருக்கிறார்கள். விஜயிடம் அந்த விசாரணை தொடங்கி இருக்கக்கூடிய நிலை ஒரு இறுதி விசாரணை இறங்கி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மீண்டும் அவரிடம் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருப்பதாக சிபிஐ தரப்பிலும் சொல்லப்படுகிறது, தாவிக தரப்பிலும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த பொங்கல் பண்டிகைக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து மீண்டும் அதற்கான சம்மன் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அநேகமாக 19 அல்லது 20 இந்த தேதிகளில் ஏதோ ஒன்றில் விஜய் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சிபிஐ வட்டார தகவல்களாக இருக்கிறது. அதற்கு பிறகு இன்னும் கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன? ஏனென்றால் அதற்கு பிறகு காவல்துறையினுடைய டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய, அப்பொழுது கரூர் சம்பவம் நடந்தபோது சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம், அதே போன்று மத்திய மண்டல ஐஜி ஜோஷி நிர்மல் குமார் அவர் அப்பொழுது மத்திய மண்டல ஐஜியாக இருந்தார். இவர்களையும் அடைத்து நேற்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். ஆரம்பத்திலேயே இந்த சம்பவம் நடந்த பொழுதே காவல்துறை தரப்புல முன்வைத்த குற்றச்சாட்டுகள் விஜய் காலதாமதமாக வந்ததுதான் ஒரு முக்கியமான காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்தார்கள். பல்வேறு விஷயங்கள் குறித்தும் செய்தியாளர் சந்திப்பின் போது டேவிட்சன் தேவாசீர்வாதம் கூறியிருந்தால் அதுல பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.